வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் NCERT சிலபஸ் கிளாஸ் 1 ஹிந்தி சாப்டர் நம்பர் 4 ராணி பி. ராணி ஆல்சோ ராணியம் கூட. रमा और रानी दो बहनें हैं. रमाவும் ராணியும் बहनें सिस्टर्स. रमा and रानी are sisters. रानी हमेशा रमा के साथ रहती है. रानी हमेशा always ரமாவோட தான் இருப்பாங்க. ராணி எப்போவுமே வந்துட்டு ரமாவோட தான் இருப்பாங்க. ராணி ஆல்வேஸ் வித் रमा. रमा ने अपनी बालों में कंघी की. रमा அவங்களுடைய ஹேரை வந்து கோம் பண்ணுறாங்க. பாலோங் மீன் ஹேர், கங்கினா கோம்பிங். रमा அவங்களுடைய தலையை கோம் பண்ணுறாங்க, முடியை வந்து கோம் பண்ணுறாங்க. ராணி ने भी अपने बालों में कंघी की. ராணியும் கூட அவங்களுடைய ஹேர்ஸை வந்து கோம் பண்ணுறாங்க. ராணி ஆல்சோ கோம்ப் ஹர் ஹேர். रमा ने चप्पल पहनी. रमा வியர் த ஸ்லிப்பர். रमा வந்து ஸ்லிப்பர் போட்டுக்கிறாங்க. ராணி ने भी चप्पल पहन ली. ராணியும் கூட அவங்களுடைய ஸ்லிப்பரை வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. रमा ने अपना बस्ता उठाया. रमा வந்துட்டு அவங்களுடைய பேக், பஸ்தானா பேக் வந்து போட்டுக்கிறாங்க. ராணி ने भी एक झोला उठाया. ராணியும் கூட அவங்களுடைய ஜோலா பேகை வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. லாங் ஹேண்டில் பேக் வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. ராணி ஆல்சோ வியர் த ஜோலா பேக். रमा ஸ்கூல் ஜானே லகி. रमा ஸ்கூலுக்கு புறப்படுறாங்க. रमा கோஸ் டு ஸ்கூல். माँ ने रानी को स्कूल नहीं जाने दिया. அம்மா வந்துட்டு ராணியை ஸ்கூலுக்கு அனுப்பலை. மதர் நாட் அலோட் டு கோ டு ஸ்கூல் ராணி. ராணி அபி பகுத் சோட்டி தி. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்காங்க. ராணி இஸ் வெரி ஸ்மால். माँ ने रानी को समझाया. அம்மா வந்துட்டு ராணிக்கு புரிய வைக்கிறாங்க. ராணி பேட்டி தும் அபி பகுத் சோட்டி ஹோ, தோடி சி படி ஹோ ஜாவோ தப் தும் பி ஸ்கூல் சலி ஜானா. ராணி பேட்டி, ராணி மகளே, தும் அபி பகுத் சோட்டி ஹோ, இப்போ நீங்கள் ரொம்ப சின்னவங்க. அபின்னா நவ்னு அர்த்தம். பகுத் சோட்டினா வெரி ஸ்மால். நவ் யூ ஆர் வெரி ஸ்மால். தோடி சி படி ஹோ ஜாவோ, இன்னமும் கொஞ்சம் பெரியவங்களான. தோடினா இன்னும் கொஞ்சம் பெரியவங்களானதுக்கப்புறம் நீங்களும் கூட ஸ்கூல் போகலான்னு சொல்லி ராணிக்கு புரிய வைக்கிறாங்க. अनुमान लगाइए शब्दों के साथ चित्रों के ஜோடியே. அனுமான்னா கெஸ் பண்ணிவிட்டு, சப்தோங்கன்னா வேர்ட்ஸை வந்துட்டு, சித்திரம்னா பிக்சர்ஸோட, ஜோடியேனா மேட்ச் பண்ணோம். நம்ம வந்து கெஸ் பண்ணி இங்கே இருக்க வேர்ட்ஸை பிக்சர்ஸோட மேட்ச் பண்ணோம். பஸ்தானா இந்த பேகு, ஜோலானா இந்த லாங் ஹேண்டில் பேகு, ராணி, रमा, स्कूल, कंगा, चप्पल, बाल. நீங்களும் புக்கில் மேட்ச் பண்ணிக்கோங்க. देन एक बार फिर से अनुमान लगाया अपनी शिक्षा के साथ रानी बी कहानी को पढ़िए. एक बार ना ஒன் மோர் டைம் அனுமான் கெஸ் பண்ணிவிட்டு, அப்பனி சிக்ஷே கே சாத் உங்களுடைய டீச்சர் கூட சேர்ந்து ராணி பி கஹானியை வந்துட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் த ஸ்டோரி வித் யோர் டீச்சர் ஒன் மோர் டைம். यह कहानी दो बहनें की है, उनके नाम बताइए. இந்த ஸ்டோரியில் ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுடைய நேம் வந்து கேட்குறாங்க. வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ்? ஒன் இஸ் ராணி and रमा. रानी, रमा. then उन दोनों बहनों के नाम लिखिए. இது மேலே வந்துட்டு ராணி, ரமான்னு சொல்லி ரெண்டு சிஸ்டர்ஸோடைய நேமை அந்த டாட்டட் லைன் மேலே வந்து நம்ம ரைட் பண்ணோம். ஃபோர்த் ஒன், क्या ராணி रमा के साथ स्कूल गई. என்ன ராணி வந்துட்டு ரமா கூட ஸ்கூல் போனாங்களா? ராணி கோஸ் டு ஸ்கூல் வித் रमा. இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக வந்து ஃபில் பண்ணா. ராணி रमा के साथ ஸ்கூல் கயி. ஆமாம், ராணி வந்து रमा கூட ஸ்கூல் போனாங்க. நெக்ஸ்ட் ஒன், நஹி ராணி रमा के साथ ஸ்கூல் நஹி ஜா பாயி.
இல்லை ராணி ரமா கூட ஸ்கூல் போகலை. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் நஹி. தென் बातचीत के लिए डिस्कस பண்ணலாம். ராணி रमा के साथ स्कूल क्यों जाना चाहती है. ராணி வந்துட்டு ஏன் ரமா கூட ஸ்கூல் போகல. ராணி வந்துட்டு ரொம்ப சின்னவங்களாக இருந்தாங்க, அதனால் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகல. माँ ने रानी को स्कूल क्यों नहीं जाने दिया. ஏன் வந்து அனுப்பலைன்னா பிகாஸ் ஷீ இஸ் வெரி ஸ்மால். नीचे दिए गए शब्दों के सुनाइए. கீழே இருக்க வேர்ட்ஸை வந்துட்டு கேளுங்க, சப்தத்தை கேளுங்க. बताइए कि पहली ध्वनियों कौन सी है. बताइएனா சொல்லுங்கள் இதோடைய ஃபஸ்ட் லெட்டரோடைய சவுண்டு என்னன்னு சொல்லிட்டு. தென் दूसरी ध्वनियों को कौन सी है. செகண்ட் லெட்டரோடைய சவுண்டு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரோடைய சவுண்டு நா நா நானா. செகண்ட் ஒன் நா ஃபஸ்ட் லெட்டர், நீ செகண்ட் லெட்டர் நானி. கா கா காக்கா ஃபஸ்ட் லெட்டர் கா, செகண்ட் லெட்டர் கி காக்கி. மா மா மாமா. மா மீ மாமி. மா ர மா ரமா. ரா நீ ராணி. பா ல பால். ஜோ லா ஜோலா. ஸோ இதில் இருக்க ரெண்டு லெட்டருடைய சவுண்டை வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணோம். नीचे दिए गए अक्षरों की ध्वनियों पहचाने और लिखिए का अभ्यास कीजिए. கீழே இருக்க அக்ஷரம் லெட்டர்ஸை வந்துட்டு அதோடைய தவனியோங்கன்னா சவுண்டை வந்துட்டு ஃபஸ்ட் லெட்டரோடைய சவுண்டை வச்சுட்டு அந்த லெட்டரை வந்து நம்ம இங்கே அகைன் லிக்கியேனா ரைட் பண்ணணும். சேம் நா கா மா பா ரா லா. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் லெட்டர் நம்ம அகைன் ரைட் பண்ணோம். नीचे दिए गई ध्वनियों को सुनाइए. கீழே இருக்க லெட்டர்ஸோடைய சவுண்டை வந்துட்டு கேளுங்க. கா பா நா மா ரா லா. बताइए क प न म र और ल के अतिरिक्त आपको कौन सी ध्वनियों सुनाई दे रही है. இந்த லெட்டர்ஸில் க ப ந ம ர ல இந்த லெட்டர்ஸ்லேருந்து என்ன சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்க லெட்டர்ஸில் எக்ஸ்ட்ரா கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா கா இங்கே கா இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கா இருக்குது. அப்போ ஆன்ற சவுண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கேட்குது. ஸோ இங்கே என்ன சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ. என்ன சவுண்டு அதிகமாக கேட்குதுன்னா இந்த லெட்டர்ஸ்லேருந்து ஆ சவுண்டு சேர்ந்து கா வந்து காவாகவும், பா வந்து பா, ந நா, மா மா, ர ரா, ல லா அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. அப் ஆ லிக்கியே கா பிரயாஸ் கீஜியே. இப்போ வந்து நம்ம ஆ எழுத ட்ரை பண்ணுவோம். பிரயாஸ் கீஜியேனா ட்ரை பண்ணுவோம்னு அர்த்தம். ஆ ஆ ஆ. இதே மாதிரி நீங்களும் ஒரு புக்கில் ரைட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். देन नीचे दिए गए चित्रों के नाम लिखिए और पढ़ने का प्रयास कीजिए. கீழே இருக்க பிக்சர்ஸ், சித்திரம்னா பிக்சர்ஸோடைய நாம்னா நேம் வந்துட்டு ரைட் பண்ணி லிக்கியேனா ரைட் பண்ணுங்கள். தென் பட்னே கா பிரயாஸ் கீஜியே படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பொட்டேட்டோ. பொட்டேட்டோடைய ஹிந்தி நேம் ஆலு ஆலு. மேங்கோடைய ஹிந்தி நேம் ஆம் ஆ ம ஆம். இவங்க ரமா ர மா ரமா. வந்து லால் லா ல லால். தென் चित्रकारी और लिखन. माँ पिता
मामा मामी नाना नानी मित्र दादी भैया आदि का कोई चित्र बनाइए இங்கே கொடுத்துருக்க அம்மா அப்பா மாமா மாமி நானா அதாவது தாத்தா பாட்டியோடைய பிக்சர்ஸு தீதி சிஸ்டர் தென் வந்து பார்த்திங்கன்னா பையானா பிரதர் இவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அவங்கள பற்றி ஏதாவது ஒரு லைன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. शब्दों का खेल दिए गए अक्षरों को जोड़कर अपना शब्द बनाइए கீழே இருக்க லெட்டர்ஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு பேர் பண்ணி ஜோட்னா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நியூ சவுண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கா ப ந ர ம கா ப ல ந ம த ல இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானா தென் காம் இந்த வேர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருக்க வேர்டை வச்சு நம்ம நியூ வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். மா லா மாலா தால் தா ல தால் தால்னா பருப்பு மாலானா மாலை தென் பன் ப ந பன் பன்னா ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. தென் நல் ந ல நல் நல்னா டேப் வாட்டர் டேப். காலா கா லா காலா காலானா பிளாக். தென் கம்லா க ம லா கமலா கம்லானா ஃப்ளவர் பாட். கமல் க ம ல கமல்னா லோட்டஸ். நாம் நா ம நாம்னா நேம். தென் பர் இங்கே இருக்க லெட்டர்ஸை வச்சு நம்ம என்ன வேர்ட் வேணாலும் ரைட் பண்ணலாம். மேரே பிரஷன் கோ உத்தர் பகலியே மேரே பிதா கே பிதா என்னுடைய அப்பாவுடைய அப்பா மேரி எனக்கு என்ன வேணும் அப்பாவுடைய அப்பா எனக்கு என்ன வேணும்னா தாதா தா दा दादा. मेरी सहेली बड़ी प्यारी என்னுடைய ஃப்ரெண்டு சஹேலினா ஃப்ரெண்டு படி பியாரினா ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க. உஸ்கா நாம் பூஜோ தோ ஜானே அவங்களுடைய நேம் வந்து கேட்டால் உங்களுக்கே தெரியும். மேரி நாம் கே உல்டா உஸ்கா நாம் மே ஹூ நீரா தோ ஓ ஹே என்னுடைய நேமோடைய உல்ட்டா தான் ரிவர்ஸில் வந்து அவங்களுடைய நேம் வரும். என்னுடைய பேர் வந்து நீரா. அப்போ அவங்களுடைய நேம் என்னென்னா ராணி ராணி. நீனா கி நானி கா உல்ட்டா ஹே நீனாவுடைய நானியோடைய உல்ட்டா என்னென்னா நீனா. தென் சித்ராங்கோ பாத்சீஜ் சித்திரத்தை பற்றி இங்கே பேசலாம். பென்சில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சோங்கே இங்கே வந்து நிறைய வந்து பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா பிந்துனா டாட்ஸ் இந்த புள்ளிகளை தான் வந்து பிந்துன்னு சொல்லுவாங்க. பத்தங்க்னா கைட்டு பட்டம். தர்வாஜ்னா என்னென்னா டோர் கர்னா ஹவுஸ். குபாரா அப்படின்னா பலூன். தென் சௌரஸ்னா ஸ்கொயர். கோலானா சர்க்கிள். ரேகானா லைன். பஹேனா வீல். தென் ரங் பிரியே கலர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ரங் பிரியேனா கலர் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவருடைய கலரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணுங்களாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.